ப்ரோக்கோலி கட்லெட் செய்ய போகிறோம். அது ஷாலோ ஃப்ரை அண்ட் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கோலியை வந்து ஸ்டீம் பண்ணணும். அதுக்கு தான் இதில் வச்சுருக்கேன் நான். ப்ரோக்கோலியை நீட்டாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணுறக்கு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ஸ்டீம் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மிக்சிங் என்னென்ன பண்ணுறதுன்னு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன், கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணி டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது இப்போ நல்லா ஸ்டீம் ஆகி வெந்துருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியமாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இதை ஆட் பண்ணி பிசைய போகிறோம். இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் வந்து ப்ரெட்டே போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் அடித்து. இப்போ இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் ப்ரோக்கோலி கட்லெட் ரெடி ஆகிடும். நான் இன்னும் ஒரு கொஞ்சம் பாதியை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு வித்தவுட் ஆயில் குக்கிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏர் ஃப்ரையர் கட்லெட். இது வந்து ஷாலோ ஃப்ரை.